கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே பிலிப்பு அவர் சமாரியாவிலே தன்னுடைய ஊழியத்தை முடித்து இருக்கின்ற வேளையில் எருசலேமிலிருந்து கிளம்புகிறாங்க. அந்த நேரத்தில் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை தெற்கு முகமாய் போய் காசாவுக்கு போகிற வழியில் நீ போ என்று உத்தரவு கொடுக்கிறார். அந்த நேரத்தில் எருசலேமிலிருந்து வந்து தேவனை ஆராதித்து பணிந்து கொள்ள வந்ததான எத்தியோப்பியா ராஜஸ்ரீ கந்தேகாவினுடைய பொக்கிஷதாரர், ட்ரெஷரர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் ஒரு எத்தியோப்பியா தேசத்திலே இருக்கிற யூதர்களுடைய மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அவர் திரும்பி செல்கிறார். போகும்பொழுது அவர் பெரிய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தபடினாலே ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தையே அவர் கையில் வாங்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு செல்வந்தராய் காணப்படுகிறார். அவர் தன்னுடைய ரதத்தில் அதை போய் படித்து கொண்டிருக்கிறவர்கள் அவருக்கு புரியவில்லை. பின்னாலே ஆவியானவர் சொல்லுகிறார், பிலிப்புவே அந்த ரதத்தில் போய் நீ சேர்ந்து கொள். இவரும் பின்னாலே ஓடுகிறார். ஓடிக்கொண்டே இருக்கின்ற வேளையில் அந்த ரதமும் ஓடுகிறது, பிலிப்புவும் பின்தொடர்கிறார். அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை 53வது அதிகாரத்தை படித்து கொண்டிருக்கிறார். அந்த 53வது அதிகாரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் மயிர் கத்தரிக்கு முன்பாக அமைதியாக இருக்கிறதான சத்தமிடாத ஒரு ஆடை போல இருக்கிறார் என்று படிக்கிறார். அவருக்கு அது படித்த காரியங்கள் ஒன்றும் புரியவில்லை. அது எபிரேய பாஷையில் ஒருவேளை இருந்திருக்கலாம், அவருக்கு விளங்கவில்லை. அந்த நேரத்தில் இவர் யார் என்று அவர் கேட்கிறார். அவர் கேட்டதான கேள்வி நல்ல ஒரு கேள்வி. அவர் யார் என்பதை சொல்வதற்கு பிலிப்புக்கு சொல்கிறார், இவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் விளக்கி சொல்கிறேன். அவருடைய ரதத்தில் ஏற்றி கொண்டு எல்லாவற்றையும் விளக்குகிறார். இயேசுவினுடைய 33 ஆண்டுகளுக்கு நடந்ததான எல்லா சம்பவத்தையும் நிறுத்தி சொல்லி, இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று ஒரு சுவிசேஷ கூட்டத்தையே அவனுக்கு நடத்தி முடித்தார். அவரை கொண்டு சேர்க்கிற வேளையில் ஞான ஸ்நானத்துக்குள்ளே வழி நடத்தியிருக்கிறார். இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். ஒருவன் மறுபடியும் இந்த தண்ணீரினாலும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும் என்கிற காரியங்களெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறார். அப்படியே ஒரு எபிசோடை போல ஃபுல்லாக நடத்தியிருக்கிறார். அதன் பின்பு தண்ணீர் இருந்தது. இதோ தண்ணீர் இருக்கிறதே, பிலிப்புவே என்ன தடை என்று கேட்கிறார். உமக்கு தடையில்லை என்று சொன்னால் ஞானஸ்நானம் எடுக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல இறங்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் என்று பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயல்! இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேக இடங்களுக்கு அழைத்து செல்கிறார். ஆவியானவர் எப்படி கொண்டு போகிறார் என்று தெரியாது. ஒரு நேரம் ஆகாய விமானத்தில் கொண்டு போகலாம், பல இடங்களுக்கு செல்லலாம். அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து பிலிப்பு அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனாலே எத்தியோப்பியா தேசத்திற்கு சுவிசேஷம் சென்றது. இவரும் கூட ஒரு பின்காலத்தில் அந்த நிதி மந்திரி பெரிய ஒரு ஊழியக்காரனாக மாறியிருக்க முடியும், பெரிய பிரசங்கத்தை செய்திருக்க முடியும். அநேகருக்கு இயேசுதான் ஆண்டவர் என்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து விளக்கி சொல்லியிருக்க முடியும். இப்படிப்பட்ட அனுபவம் கிடைத்தது. ஒரு இணங்கி செய்யக்கூடியதான ஊழியக்காரன், அதோடு கூட பரிசுத்த ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற ஒரு காது இருந்தது. அது இருக்குமே என்று சொன்னால் அது ஒரு பெரிய காரியத்தை நீங்களும் நானும் கூட ஆவியானவர் பேசுவதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற வேளையில் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அநேகருக்கு அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, பிலிப்பியை போல நாங்களும் ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மகனாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.